இந்த மகாபலி சக்கரவர்த்தியும் பூமியில தானே இருக்கான், அவனையும் சேர்த்து தானே அளந்திருப்பார். முதல் வாட்டி அளக்கும் போதே அவனையும் சேர்த்து தான் அளந்திருப்பார். திரும்பி எப்படி மூணாவது அடியை அவன் மேலே வைக்கிறது? அப்போ சர்வேயர் வந்து 2 பட்டா நம்பர் எழுதி கொடுத்தா அப்போ இல்லீகல் கேஸாக போயிடுமே சர்வேயர் மேலே. அப்படின்னா ஒரு அடியால் இந்த ஆகாசம் முழுக்க அளந்தானா, 2வது அடியால் இந்த பூமி முழுக்க அளந்தானா, அப்போ இந்த மகாபலி நினச்சிக்கிட்டானா என்னை தவிர இந்த பையன் வாமனன்னு சொன்னானே, இந்த பையன் என்னை தவிர எல்லாத்தையும் அளந்துட்டான்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டானா, என்னை தவிர எல்லாத்தையும் அளந்துட்டான்ப்பா ஒரு அடியால் அப்படின்னு. அப்போ 3வது அடியை எங்கே வைக்கன்னு கேட்கும்போது என் மேலே வை அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அந்த அகங்காரம் அப்போ தான் போச்சு. என்னை தவிர எல்லாத்தையும் அளந்துட்டான் அப்படின்னு தாண்ட அந்த அகங்காரம் இருந்தது பாருங்க, அது எப்போ போச்சுன்னா 3வது அடியை எம்பெருமான் தலை